ஒரு விதி மீறி ஒரு பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா இல்லீகல். நைட்டு வந்து பிஷப் வச்சா வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அதனால இல்லீகல். பிஷப் பண்ணி நேரா போகுமா? போகாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பீஸ் இப்படிதான் போகணும்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் போகணும், இப்படிதான் வைக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியை மீறி ஒரு மூவ் பண்ணா அது இல்லீகல். அது மாதிரி கிங்கை கேப்சர் பண்றது ஒரு இல்லீகல். ஏன் இல்லீகல் அப்படின்னா அது விதியில இல்ல. கிங்கை வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாதுன்னு விதி. இப்போ கேப்சர் பண்ணா என்ன ஆகும்? வெட்டுறது வெட்டல் ஆயிரும். ஒரு விதியை மீறது இல்லீகல் ஆயிரும். கிங்கு பக்கத்துல கிங் போகக்கூடாது. கரெக்டா? கிங்கு பக்கத்துல கிங் போகக்கூடாது. ஓகேவா? கிங்கோட சப்போர்ட்ல தான் வேற ஒரு பீஸ் போகலாம். ராணி போகலாம், பிஷப் போகலாம், இதெல்லாம் போகலாம். சரியா? சரி. உங்களுக்கு வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? டச் பீஸ் என்ன சந்தேகம் இருக்கு? இல்லீகல் என்ன உங்களுக்கு இருக்கு? எதுனாலும் கேளுங்க என்கிட்ட. சந்தேகம் இருக்கா? மேட்ச் எங்க போயிருக்கீங்களா? டோர்னமெண்ட்டுக்கு எங்கேயும் போனது இல்லை. மேட்ச் எங்கேயும் போனது இல்லை. சரி. இப்போ ராஜா மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. எல்லா பீஸும் இதாயிடுச்சு. பான் இல்லை, குயின் எதுவுமே இல்லை. என்கிட்ட ராஜா மட்டும்தான் இருக்கு. அப்புறம் நான் வந்து எத்தனை மூவ் வைக்கலாம்? வெரி குட். 50 மூவ் வைக்கலாம். கரெக்டா? 50 மூவுக்குள்ள நம்மளுடைய ஆப்போனன்ட் வந்து செக்மேட் பண்ணணும். அப்படி பண்ணா என்ன ஆகும்? வின்னு கிடையாது, டிரா. வின்னு வராது. வின்னு எப்படி வரும்? இப்போ என்கிட்ட ராஜா மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட ராஜா மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட 4 பான் இருக்கு, பிஷப் இருக்கு, ரூக் இருக்கு. நான் வந்து 50 மூவ் நான் வச்சுட்டேன். நீ 50 மூவ் கூட செக்மேட் பண்ணல. அப்புறம் நான் என்ன செய்வேன்? நான் வின்னா? வின்னு வராது. இது பேரு டிரா. ஏன் டிரா? ஏன் நான் வந்து 50 வச்சுட்டேன்? ஏன் டிரான்னு சொல்றாங்க? ஏதாவது தோணுதா? சரி பாருங்க. என்கிட்ட ஒரு ராஜா மட்டும் தான் இருக்கு. வேற எந்த பீஸும் இல்லை. எல்லாமே போயிடுச்சு. ஆப்போனன்ட்ட ஒரு குயின் இருக்கு வச்சுக்கோ. ஒரு குயின்